Hi guys, so welcome to my vlogs. So இன்னைக்கு வந்து டே 11. ஸோ ஹாப்பியாக வந்து டே 11க்கு வந்துட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு வந்து நம்ம ஹாப்பியாக வந்து ஸ்டெப் இன் பண்ணுறோம். 10 days ஆஃப் vlogs வந்து எனக்கே ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது கைஸ். 10 days நான் கண்டினியூஸாக vlog பண்ணிகிட்ருக்கேன், அதை எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நினைக்கிறது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு சண்டே. ஸோ சண்டே இன்றைக்கி இப்போ டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 12 o'clock. நான் எழுந்தது வந்து ஒரு 11:15 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைமில் தான் நான் எழுந்துட்டு அப்படியே கொஞ்ச நேரம் உட்காந்து ஸ்க்ரால் பண்ணி ரீல்ஸ்லாம் பார்த்துட்டு இருந்தேன். அப்போவே எனக்கே ஒரு மாதிரி பயம் வந்துருச்சு. ஓகே, நம்ம இப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா இருக்கிற ஒர்க்லாம் எனக்கு பார்க்க முடியாது. இன்றைக்கி ஒரு நாள் மட்டும் தான் எனக்கு லீவு. ஸோ ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டேன். ஸோ ஜஸ்ட் ஸ்லிப்பாக மட்டும் போட்டிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஹேர் டைப் பண்ணிவிட்டு அப்படியே வந்துட்டேன். ஸோ இன்றைக்கி சண்டே எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஸோ லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஸோ கைஸ், இப்போது கரண்ட் ஸ்டேட் ஆஃப் மை ஹவுஸ் எப்படி இருக்குன்னா வந்து சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. லாஸ்ட்டு சண்டே தான் க்ளீன் பண்ணோம், திருப்பி அதே மாதிரி தான் இருக்குது. என்ன பண்ணுறது, டெய்லி ஓடிட்டே இருக்கோம்ல. ஸோ அதனால் வந்து இன்றைக்கி வந்து ரொம்ப குப்பையாலாம் இல்லை கைஸ், அது வரையும் கொஞ்சம் பாராட்ட வேண்டியதுதான். லைட்டாக தான் குப்பையாக இருக்குது. குப்பை மீன்ஸ் லைக் அந்தந்த பொருள் அது ஒரு இடத்துல அப்படி இப்படி இருக்குது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா எல்லாத்தையுமே வந்து குயிக்காக செட் பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி லஞ்ச் எனக்கு என்ன தெரியுமா, நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கிப் பண்ணிட்டேன். ஏன்னா எழுந்ததே லேட்டு, லஞ்ச் டைமில் தான் எழுந்திருக்கோம். அதனால் ஸோ என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் என்ன தெரியுமா, சப்பாத்தி வித் சிக்கன். ஐ எம் ஸோ ஹாப்பி. நம்ம போய் டக்குன்னு குயிக்காக வந்து இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு சப்பாத்தி வித் சிக்கன் சாப்பிட போகிறோம் கைஸ். சூப்பரில் டன் வித் மை ஸ்கின் கேர் நான் எதுவுமே போடலை. ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டிருக்கேன். இன்றைக்கி வந்துட்டு ஆக்டிவ்ஸ்க்கெலாம் வந்து ஒரு லீவ், இதோட நைட்டு தான் போடுவாங்க. மார்னிங் எதுவுமே கிடையாது. இது மார்னிங்கே கிடையாது, ஆக்சுவலி இது ஆஃப்டர்நூன். பட் இருந்தாலும் எதுவுமே போடல, சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டிருக்கேன். அதுவுமே போடாமல் இருந்திருக்கலாம். பட் இங்கே அடிக்கிற வெயிலுக்கு வந்து நான் இந்த இடத்துல நின்றுட்டு இந்த ஒர்க்லாம் பண்ணிருக்குமோ நான் போடலைன்னா இதெல்லாம் வந்து கில்லி டே ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இன்னும் நீங்கள் அதை பார்க்கலன்னா போய் பாருங்கள், அன்னிக்கான மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்துட்டு சன்ஸ்க்ரீன் மட்டும் போட்டேன் கைஸ். இப்போ போய் சும்மா இதை மட்டும் மேலே ஓட்டமாக க்ளீன் பண்ணிட்டு நான் போய் லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்து உங்களை பார்க்குறேன். ஓகே, ஸோ கைஸ் லஞ்ச் ஓவர். பார்த்துருப்பீங்க, லஞ்சுக்கு வந்து நல்லா ஷேமமாக வந்துட்டு சப்பாத்தி அண்ட் சிக்கன் சாப்பிட்டு என்ன சாப்பிட்டுன்றதே மறந்துடுறேன். ஸோ இந்த மயக்கத்தில் வந்துட்டு கொஞ்ச நேரம் நல்லாவே ரெஸ்ட் எடுத்துட்டேன். கொஞ்ச நேரம் தான், ஒரு ½ an hour. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா வந்துட்டு ஹெட் பாத் எடுக்க போகிறோம். ஸோ நான் நினச்சேன் இந்த ஃபேஸில் வந்துட்டு லைட்டாக ஷேவ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் எனக்கே கொஞ்சம் ட்ரிகர் வார்னிங் மாதிரி பயமாக இருந்துச்சு. இப்போ தான் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. நம்ம ஏன் இப்போவே கொஞ்சம் அது பாட்டுக்கு செட்டில் இருக்கிறத போய் உரசி தூண்டி விடணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நான் ஃபேஸ் ஷேவிங்கை வந்து ஒதுக்கி வச்சுட்டேன். அது இப்போதைக்கு நமக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நான் வந்து ஹேர் மாஸ்க் போட போகிறேன். ஹேர் மாஸ்க் மை ஃபேவரட் ஹேர் மாஸ்க், ப்ளம்ல வந்து கோகோனட் அண்ட் பெப்டைட் ஸ்ட்ரென்த் அண்ட் ஷைன் ஹேர் மாஸ்க். ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 minutes அப்படியே விட்டுட்டோம்னா நம்ம போயிட்டு தலை குளிச்சுட்டு வரலாம். ஆக்சுவலி கைஸ், எனக்கு தெரிஞ்சு எனக்கு இன்றைக்கி கோல்டு பிடிச்சிரும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு மார்னிங் ஆஃப்டர்நூன் எந்திரிக்கும் போதே கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருந்துச்சு த்ரோட்டு. பட் நம்ம சும்மா இருப்போமா, நம்ம வேறு ஐஸ்கிரீம் வேறு சாப்பிட்ருக்கோம் இல்லையா, கண்டிப்பாக இப்போ இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு மாதிரி கிச்சு உங்கள் தொண்டையில் கிச்சா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் சேஃபாக செய்யறதுக்கு என்கிட்ட டேப்லெட்ஸ் இருக்குது, நான் அதை இப்போவே போட்டுடலான் இருக்கேன். பார்ப்போம். இப்போ வந்து நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணிட்டு அடுத்த வேலையை ஹேர் மாஸ்க்கு தான் போடணும்லாம் இல்லை கைஸ். நான்லாம் வந்து இவ்வளோ நாள் கோகோனட் ஆயில் மட்டும்தான் போடுவேன். அது இல்லைனா ஆலோவேரா ஜெல் அந்த மாதிரி, இல்லைனா வந்துட்டு ஃபெனுக்ரிக் பேஸ்ட்டு இதெல்லாம் தான் போடுவேன். என்கிட்ட இருக்குது இது, அதனால் நான் இது போடுறேன். நீங்களும் வந்து ஹேர் மாஸ்க் இதில் தான் போடணும் அப்படிலாம் கிடையாது. கோகோனட் ஆயில் இஸ் மோர் தென் எனஃப். நானே எப்பயுமே செக்கில் ஆட்டினேன், மோஸ்ட்லி செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். எப்பயாச்சும் அது காலி ஆகிடுச்சுன்ற பட்சத்தில் பக்கத்தில் வந்து எமர்ஜென்சி ஹேர் ஆயில், அதாவது நம்ம பேராஷூட் சின்ன வயசுலேருந்து ஆக்சுவலி அதான் யூஸ் பண்ணுவோம். இப்போ ரீசெண்டாக தான் கொஞ்சம் செக்லேருந்து ஆட்டினது அதெல்லாம் யூஸ் பண்ணி ஸ்டார்ட். ஸோ அதுலேருந்து நான் சொல்ல வருவது என்னவென்றால், என்ன இருக்கோ அது நீங்கள் போடணும். ஓகே, நேச்சுரல் ஆலோவேரா ஜெல் வந்து என்னோடய ஃபேவரட். ஹேருக்கு அது போட்டிங்கனாலே அப்படி ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்கேஸ் உங்கள்கிட்ட அது இருக்குது, உங்கள் வீட்டில் வந்து ஆலோவேரா செடி வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து அது யூஸ் பண்ணலாம் கைஸ். நான் வந்து பிளான்ஸ், ஓ மை காட், என்னங்க இப்படி முடி வருது, அப்படியே ரூட்லேருந்து ஹேர் வருது கைஸ். நான் வந்து ஒரு எப்படி சொல்கிறது,
ரீசெண்டாக ஒரு 1 வீக்காக ஹேரை சுத்தமாக பாதுகாக்கவே இல்லை. பாதுகாக்கிறது இன் த சென்ஸ் கேர் பண்ணவே இல்லை. அதனால் எனக்கு வந்து ஹேர் லாஸ் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. ஸோ கைஸ், டன் வித் மை ஹேர் மாஸ்க். ஸோ ஒரு 15 minutes இதை அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் போய் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட வேண்டியதான். இப்போ வந்துட்டு ஒரு ரீல் எடுக்க வேண்டிய ஐடியா இருக்குது. அண்ட் ஆல்சோ நான் சொல்ல மறந்துட்டேன், இந்த லஞ்சு சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண போகிறேன்னு சொன்னேன்ல, அந்த க்ளீனிங் சும்மா லைட்டாக தான் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு, ஓகே இன்றைக்கி நைட் நம்ம வந்து vlog போடணும் 8 o'clock அப்படின்றது. ஸோ அதனால் நான் என்ன பண்ணிட்டேன்னா உட்காந்து ஃபுல்லாக vlog எடிட் பண்ணி இப்போ வந்து நான் அப்லோடுக்கே போட்டேன். நானே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. நல்ல வேலை ரொம்ப லேட்டாக தோணி இருந்துச்சுன்னா ரொம்ப கஷ்டம். ஸோ நான் அது வந்து ஒரு 1 hour தான் ஆச்சு அதை எடிட் பண்ணுறதுக்கு. 1 hour 1.5 hours ஆகிடுச்சு. ஒரு 1.5 hours தான் ஆச்சு. நான் அதுக்குள்ளே சூப்பராக எடிட் பண்ணி முடிச்சுட்டு லஞ்ச் சாப்பிட்டுட்டு வந்து ரிலாக்ஸ்டாக ஹேர் மாஸ்க் போட்டு கைஸ் குளிக்க போகலான்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இதோ இந்த பவுடர் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் கைஸ். இதில் என்னென்ன இருக்குன்னா அரிசி மாவு, கடலை மாவு அண்ட் அந்த தெய்கோ ஆர்கானிக்ஸோட பாடி ஸ்க்ரப் இருக்குல்ல, ஸோ அதுவும் ஆட் பண்ணியிருக்கேன். இது 3 ஹோல் பாடிக்கு எனக்கு இந்த குவான்டிட்டி போதும். ஸோ இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, ஃபஸ்ட்டு சோப் போட்டு சேர்ந்து அப்படியே மிக்ஸ் பண்ணுற மாதிரி. ஆக்சுவலி இதை நான் வந்து ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன். அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, கிளிசரின் சோப் மட்டும்தான் யூஸ் பண்ணோம் இந்த மாதிரி பண்ணும்போது, கிளிசரின் பேஸ் பண்ண சோப் தான் அப்படின்னு. நானும் அது வாங்கணும்னு நினச்சிட்டே இருந்தேன். அது எனக்கு சுத்தமாக மறந்துச்சு. பட் இப்போதைக்கு நான் நார்மல் என்கிட்ட இருக்க சோப் யூஸ் பண்ணிட்டு போய் நெக்ஸ்ட்டு கிளிசரின் சோப் வாங்கணுன்ட்டு இருக்கேன் கைஸ். அப்படியே சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக குளிச்சுட்டு வந்தவங்களை பார்க்குறேன். ஓகே, இங்கே பார்த்தீங்களா கிச்சனில் இருக்கிற பாத்திரங்கள், இதில் தான் எல்லா சாமானும் ஒன்று போட்டு வச்சுருப்போம். இப்போ வந்துட்டு ஃபுல்லாக வாஷிங் வித்யா தான் இது ஃபுல்லாகவே வாஷ் பண்ணி இங்கே வந்து வெயிலில் காய வச்சுருக்கா. ஸோ சண்டே கைஸ், ஃப்ரெஷ் பேபியாக வந்திருக்கேன் கைஸ். நானே சூப்பராக குளிச்சிட்டாச்சு. லிபாம் மட்டும் போட்டிருக்கேன். ஸோ என்னோடய ஹேண்ட்ஸு இன்றைக்கி நான் வந்து ஒன்று பண்ணிட்டேன். ஒரு மாதிரி எரியுது. அது என்னது, அந்த லைக் அது என்ன தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒன்று யூஸ் பண்ணுவாங்களே வித்யா, நான் அந்த தேய்ச்சி குளிக்கிறதுக்கு ஒரு கம்பி அது என்னதுடி, அது என்னதுடி, பீர்க்கங்காய் நார் போட்டுட்டு தேய்ச்சி குளிக்கலாம் எனக்கு அப்படியே அப்படின்னு பார்த்தா, அது நான் ஏதோ ஒரு ஆர்வத்தில் போட்டு நல்லா தேய்ச்சிட்டேன். நான் இத்தனைக்கு ரொம்ப லைட்டாக தான் தேய்ச்சேன் கைஸ். பட் ஆனால் அது எனக்கு சுத்தமாக ஒத்துக்க மாட்டேங்குது. அது போட்டால் அப்படியே செம்மையாக எரிய ஆரம்பிச்சிருச்சு கொஞ்ச நேரத்தில் குளிச்சுட்டு இருக்கும்போது. ஆமாம், எரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் தான் லைட்டாக நான் அதை நல்லா தண்ணியை போட்டு இப்படி பண்ணிட்டு சோப்லாம் போட்டு அதுக்கப்புறம் லைட்டாக அது என் ஸ்கின்ல வச்சாலே எனக்கு அது எரியுது. சும்மா ஒரு தடவை இப்படி அதை நான் இந்த மாதிரி பொருளை யூஸ் பண்ணாமல் ஃபஸ்ட் டைம் பண்ணனால எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ட்ரையாக ஒரு மாதிரி சுருக்கமாக என்னோடய ஸ்கின் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஒரு மாதிரி ஏதோ எனக்கு நான் நல்லது பண்ணுறேன்னு நினச்சி நானே எனக்கு டிசாஸ்டர் மாதிரி பண்ணிக்கிட்டேன் போல கைஸ். ஸோ அப்புறம் இப்போ தான் வந்து மாய்ஸ்சரைசர்லாம் கொஞ்சம் போட்டிருக்கேன். உங்களுக்கு வீரத்தழும்பு காட்டுட்டா, இந்த இடத்துல ஒரு பிளாக் கலரில் தெரியுதா, அது என்ன தெரியுமா, வீரத்தழும்பு. நான் வந்து அன்றைக்கி சப்பாத்தி சுடும் போது வந்து எண்ணெய் தெரிச்சிருச்சு. சப்பாத்தியில் இல்லை, எதுலேயும் தக்காளி தொக்கு செய்யும் போது அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினேன்னா அப்புறம் அந்த ஆனியன்ஸ் போடும்போது அந்த எண்ணெய் தெரிச்சிருச்சு. அப்போ அதை நான் கண்டுக்காமல் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் அடுத்த நாள் பார்க்கும்போது என்னடா சாக்லேட் ஒட்டியிருக்கேன், நம்ம எப்போ சாக்லேட் சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி பண்ணிருக்கேன். அது போகல. அப்போ தான் எனக்கு தெரியுது அது ஒரு புண்ணாக இருக்குது, நம்ம அன்றைக்கி எண்ணெய் பட்டுச்சுல்ல, ஸோ அதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அரசியலில் இதெல்லாம் சகஜம், அந்த மாதிரி வந்து குக்கிங்ஸில் இதெல்லாம் சகஜம் போல். அப்புறம் நான் எதுக்கு டாப்பிக்கே டைவர்ட் பண்ண தெரியல. அப்புறம் அதான் மாய்ஸ்சரைசர்லாம் போட்டுட்டு இப்போ கொஞ்சம் நானே கொஞ்சம் பாவம்னு சொல்லி தேய்ச்சி கொடுத்துட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். டைம் வந்து 5 ஆகிடுச்சு. 6 o'clock வந்து எனக்கு ஒரு கிளாஸ் இருக்குது கைஸ். 6 to 8:30 அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த டைம் வந்து என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது. இப்போ நான் போய் குயிக்காக தலையெல்லாம் காய வச்சுட்டு இன்றைக்கி ஒரு ரீல் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஸோ பட் ஆனால் அது என்னால் இன்றைக்கி எடுக்க முடியல. பட் ஆனால் நான் கண்டிப்பாக அந்த 6 to 9 முடிச்சுட்டு நான் அந்த ரீல் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ பார்ப்போம், நான் அதை எடுப்பேன்னு தான் நினைக்கிறேன். 6 to 8:30 சம்திங், அவ்வளோதான். அண்ட் என்னோடய நியாசினமேடு ப்ளம்மோட நியாசினமேடு சீரம் வந்துட்டு காலி ஆகிடுச்சு. 115 ml பாட்டில் ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. எனக்கு அது ஆனால் வந்துச்சு, ஒரு 1.5 months வந்துச்சு 15 ml பாட்டிலே. தாராளமாக எனக்கு அது ஓகே அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. 1.5 அதில் இடையில கொஞ்சம் ஒரு 4-5 ஒரு 10 தடவை கூட ஸ்கிப் பண்ணியிருப்பேன்னு கூட வச்சுக்கோங்க கைஸ். பட் ஆனால் மேக்ஸிமம் 1 monthலேருந்து 1 monthலேருந்து 40 days வரையும் எனக்கு அது வந்துச்சு. ஹாட் வாட்டர் குடிக்கிறீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? அடிக்கிற வெயிலுக்கு ஹாட் வாட்டர் நான் குடிக்கிறேன்னா எல்லோரும் என்னை பார்த்து சிரிக்க தான் செய்வாங்க. பட் ஐ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன். இன்றைக்கி ஒரு நாளில் காலையில் எனக்கு கொழுப்பு தான்
தலைக்கு வேற குளிச்சிருக்கேனா அவ்வளோதான். எனக்கு கன்ஃபார்மாக சம்மர் கோல்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனக்குலாம் சின்ன வயசுலேருந்து எனக்கு எப்பயுமே அந்த கோல்டு வரும். எல்லாருக்கும் மழை காலம் வெயில் காலம் தானே, மழை காலத்தில் தானே சளி பிடிக்கும். எனக்கு வந்து வெயில் காலத்துலேயே ரொம்ப சளி பிடிக்கும். வேர்க்குதில்ல, அதுலேயே வந்து எனக்கு அதில் கோல்டு பிடிச்சிக்கும். பட் ஆனால் இப்போ கொஞ்சம் பெரிய பொண்ணு ஆனதுக்கு அப்புறமும் கூட ஃபேன் ஏசி எல்லாமே போட்டு வேர்க்க விடாமல் பண்ணாலுமே எனக்கு கோல்டு வந்துடும் ப்ளீஸ். ஸோ இந்த வாட்டி கொஞ்சம் வரலையே, ஏப்ரல் மந்த் ஃபுல்லாக வரல, வேறு மாதிரி அப்படின்னு நினச்சேன், வந்துருச்சு. ஸோ அதுக்காக இப்போவே ப்ரிவென்ஷன் மெத்தடாக வந்து ஹாட் வாட்டர் குடிச்சிட்ருக்கேன். டேப்லெட்ஸ் இருக்குது, நான் டேப்லெட் போட்டுக்கலான்னு இருக்கேன். யூஸ்வலி இப்போவே வரப்போகிற ஸ்டேஜுக்கு முன்னாடி ஸ்டேஜ்லாம் டேப்லெட்லாம் போட மாட்டேன் நான். பட் ஆனால் இப்போ நான் கண்டினியூஸாக வ்ளாக்ஸ் பண்ணிகிட்ருக்கனால எனக்கு ஃபஸ்ட்டு அஃபெக்ட் ஆகுறது என்னோடய த்ரோட் தான். த்ரோட் அஃபெக்ட் ஆச்சுன்னா என்னால் பேச முடியாது, பேச முடியலன்னா வ்ளாக் பண்ண முடியாது. அந்த ஒரு ரீசனுக்காக நான் வந்து வீட்டில் இருக்க டேப்லெட்ஸ் தான் இப்போ நான் போட போகிறேன். ஹாட் வாட்டர் குடிச்சிட்டு டேப்லெட் போட்டு போகிறேன். ஸோ அவ்வளோதான். நான் வந்து தலையெல்லாம் காய வச்சுட்டு அவ்வளோதான். நான் இப்போ இதுக்கு இந்த வீடியோ எடுக்கிறேன்னு எனக்கே தெரில. பட் ஆனால் வந்து எனக்கு என்னோடய ஹேர் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால தான் அந்த வீடியோ எடுக்கிறேன். ஒரு மாதிரி லைக் என்னோடய பேபி ஹேர் ஜாலியாக இருக்குது கைஸ். எனக்கு இது பீச் பேபி ஹேர். ஆக்சுவலி எனக்கு எப்போயுமே தலை குளித்தேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப இந்த மாதிரி பீச் பேபியாக இருக்கும். பட் போக 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 அது ஒன் டே ஆனதுக்கப்புறம் ஓரளவுக்கு நார்மல் ஸ்ட்ரெயிட் இல்லை ஹேர், இது பேபி ஹேர் தான். பட் ஆனால் வந்து ரொம்ப இப்போ இருக்க பேபி மாதிரி இருக்குது, அது கொஞ்சம் நார்மல் ஆகிடும். ஒரு 5 செகண்ட் ஃப்ளெக்ஸ் பண்ண முடியல, இந்த காற்று கூட போக மாட்டேங்குது நான் ஃப்ளெக்ஸ் பண்ணால். பட் ஆனால் எனக்கு இதில் என்ன ரொம்ப பிடிச்சிருக்குன்னா, ஃப்ரிஸியாகவே இல்லை என்னோடய ஹேரு. அது ரொம்ப சாஃப்டாக, லைக் அதோட டெக்ஸ்சரே கொஞ்சம் சூப்பராக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இப்படி தான் இருக்குது என்னோடய ஹேர். அந்த ஃப்ரிஸினஸே இல்லை. எப்போயுமே எனக்கு தலை குளித்தோன்னா செம்ம ஃப்ரிஸி அப்படி புஷ்ஷுன்னு இருக்கும். அதுக்கப்புறம் நான் அதெல்லாம் வந்து சீரம் அது இதுன்னு போட்டு சரி பண்ணி நார்மல் ஆகணும். பட் ஆனால் இப்போ நான் எதுவுமே போடல, ஹேர் மாஸ்க் போட்டு ஹேர் வாஷ் மட்டும் தான் பண்ணியிருக்கேன். கண்டிஷ்னர் கூட யூஸ் பண்ணல கைஸ். இன்றைக்கி ஜாலியாக இருக்குல்ல. நான் வந்து உங்களுக்கு என்னோடய ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸோட டீட்டெயில் ரிவ்யூ வேணும் அப்படின்னா வந்து நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கரண்ட்டாக யூஸ் பண்ணுற ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸோட தான். ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் அவுட் பண்ணி பாருங்கள். செல்ஃப் லவ். கம்ப்ளீட்டட். நான் சொல்லியிருந்தேன்ல நான் ஒரு 3 hours ஒர்க் ஷாப் ஒன்று அட்டென்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. எஸ் ஐம் கம்ப்ளீட்டட். ரொம்ப நாளாக நான் அதை அட்டென்ட் பண்ணோம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தேன். சூப்பர், நான் வந்து இன்றைக்கி அது பண்ணிட்டேன். ஐம் ஸோ ஹாப்பி. ஸோ நான் இப்போ தான் முடிச்சுட்டு போயிட்டு டேப்லெட் போட்டேன் கைஸ். எனக்கு ஒரு மாதிரி ட்ரௌசியாக, த்ரோட்லாம் ரொம்ப இந்த இடம்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு கன்ஃபார்மாக தெரியும் கோல்டு வந்துடும் சொல்லிட்டு ஐ ஹேட் நோ அதர் ஆப்ஷன். நான் டேப்லெட் போட்டுட்டேன். இப்போ வந்து ஜஸ்ட்டு ஸ்கின் கேர் பண்ணிவிட்டு அவ்வளோதான் தூங்க போகிறேன். வேறு எந்த ஒர்க்கும் இல்லை. ஐம் ஸோ டயர்ட். ஒரு மாதிரி இருக்குது, கண்ணெல்லாம் ஏறியுது. தெரில நாளைக்கு என்னோட நிலமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. லெட்ஸ் ஹோப் ஃபார் த பெஸ்ட். அண்ட் ஐம் சூப்பர் ஹாப்பி. இன்றைக்கான டெய்லி ஏதாச்சும் ஒன்று நியூவாகவோ இல்லை ஏதாவது ஒன்று நான் புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இந்த ஒர்க் ஷாப் அட்டெண்ட் பண்ணதில் நான் வந்து ரொம்பவே ஹாப்பி. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி காய்ஸ். நான் வந்துட்டு இப்போ போயிட்டு ஸ்கின் கேர்லாம் பண்ணிவிட்டு வந்து உங்களை பார்க்குறேன். இந்த விலாக் ரொம்ப குட்டி விலாகாக தான் இருக்கும், ரொம்ப குட்டி விலாக். பட் இட்ஸ் ஓகே. என்னோட டே அப்படி தான் போச்சு. ஸோ அதை அப்படி தானே காட்ட முடியும். வெல் பாலிஷ்டாக பட்டி டிங்கரிங் பண்ணி காட்ட முடியாது இல்லையா? ஸோ அதனால்